ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா சும்மா ஒரு அறிமுக வீடியோ. என்னென்னா நம்ம பண்ணியிருக்கிற 2.1 போர்டு, அதாவது லெஃப்ட் ரைட்டு ப்ளஸ் சப்புக்கான அவுட்புட் வரக்கூடிய ப்ரீ ஆம்பிளிஃபையர் போர்டு. அந்த போர்டை பற்றின ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டில் என்ன ஆப்ஷன் இருக்குது அவுட்புட் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் ரைட் இன்புட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பேஸ் ட்ரிபிள் அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்டட் அவுட்புட் கிடைக்கும். ப்ளஸ் சப்புக்கான அவுட்புட் இதுலேயே ஒரே போர்டில் ரெண்டையுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு பேஸ் ட்ரிபிள் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு ஐசியும் சப்புக்கு ஒரு ஐசியும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 4 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து ஸ்டீரியோவுக்காகவும், 2 ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் வந்து சப்பு அதாவது லோ பாஸ் ஃபில்டருக்காகவும் நான் வந்து இதை யூஸ் பண்ணி இதை வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த போர்டில் வந்து பேஸோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு பேஸ் அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரிபிள் நைஸாக இருக்கும். நம்மளுடைய போர்டில் பேஸ் அண்ட் ட்ரிபிள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சேம் நெட்வொர்க் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதனோட ஐசி பார்த்தீங்க அப்படின்னா 4558 ஒரிஜினல் ஜேஆர்சி ஐசி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிசிபி வைஸ் பார்த்தா FR4 பிசிபி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். FR2 வந்து நம்ம பண்ணுறதில்ல. அது காஸ்ட் வைஸ் அது கொஞ்சம் கம்மியாக வரும். இருந்தாலும் அது குவாலிட்டி பார்க்க போகும்போது அது ஒன்றும் மோசம் இல்லை. இருந்தாலும் FR2க்கு FR4 நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து FR4க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதுதான் யூஸ் பண்ணுறேன். கலர் பார்த்தோன்னா இப்போ நம்ம ப்ளூ கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எல்லாமே ப்ளூ கலரில் மாற்றியாச்சு. பிளாக்கில் ஃபஸ்ட்டு போடணும், இப்போ எல்லாமே ப்ளூவில் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இதனோட வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 24/024லேருந்து ஒரு 30/30 வரைக்கும் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வண்டியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 12 to 36 வரைக்குமே கொடுக்கலாம். கன்வெர்ட்டர் கொடுக்குறீங்கன்னா 12 to 36 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். இது வந்து ஜீரோ டயோடு போட்டு லாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த வோல்டேஜில் வந்து அதிக வோல்டேஜ் வந்தால் இந்த ஐசி போயிருமோ அப்படின்ற பயம் இருக்க தேவையில்லை. 2 ரெசிஸ்டர் போட்டோம், நம்ம ஜீரோ டயோடு போட்டோம். அதனால் உள்ளே போகிற வோல்டேஜ் 12 வோல்ட் தான் போகும். அதனால் ஒரு பிரச்சனையும் வந்துடாது நம்மளுக்கு. 455 ஐசி 2 நம்ம ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த போர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து ஒரு கேபினெட்டுக்கு உள்ளே மாட்டுறோம் அப்படின்னா மவுண்டிங்க்கு ஹோல்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே 3 ஹோல்ஸ் இருக்குது. நம்ம அதை வச்சு போர்டை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிடலாம், மாட்டிக்கலாம். அதே மாதிரி தனியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த கண்ட்ரோலோட 1, 2, 3 அதாவது கண்ட்ரோலோட பொலாரிட்டி அந்த இதெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் குழப்பம் வராது. அப்படியே கண்ட்ரோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேருந்து நம்ம ஒயர் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து அப்படியே மவுண்ட் பண்ணுறோம், கேபினெட்டில் மவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கேபினெட்டில் அப்படியே ஃபிட் பண்ணி மாட்டிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேனல், அக்ரிலிக் பேனல். இது வந்து பிளாக் ஷீட்டு. நம்மக்கிட்ட பிளாக்கு, ஒயிட்டு, ப்ளூவு இந்த மாதிரி 3 கலரில் வந்து கிடைக்கும். பேஸ் ட்ரிபிள் அந்த இது கரெக்டாக நம்மளுக்கு வந்து இது வந்து வந்துடும். அதே மாதிரி கேப்பு பார்த்தோம்னா கொஞ்சம் கேப் இருக்கும். கேபினெட் கவரில் இடிக்காத அளவுக்கு கரெக்டாக இருக்கும். லென்த்தும் பார்த்தா ரொம்ப லென்த் இல்லை, கரெக்டான லென்த்து. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி மாட்டும் பொழுது ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நான் வந்து உண்மையை சொல்லணும்னா, இதுக்கு முன்னே வேறவங்க இதே மாதிரி பிடியில் வேறு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து காப்பி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சர்க்கியூட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் இன்ஸ்பைரேஷன்னா இந்த மாதிரி நம்ம போர்டு ஒரு போர்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கேன். அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். சர்க்கியூட் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நானே வந்து ஃபஸ்ட்டு தயாரித்தேன் அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் நான் வந்து என்னுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதனோட அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு ஆட்டோவுக்கு, தோஸ்துக்கு, அப்புறம் காரு, ஆம்னி வேனு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணும் பொழுது இடம் வந்து 2.1 செய்கிறோம் அப்படின்னா இடம் வந்து ஒரு கன்வெர்ட்ரு இதெல்லாம் வைக்கும் பொழுது இடம் பத்தாமல் நெருக்கிட்டு இருக்கும். ஏன்னா நானே செட்டும் செய்கிறதுனால எனக்கும் அந்த
இதெல்லாம் இருந்ததுனால சரி இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க பார்த்து சரி இதே மாதிரி நம்ம 2.1 பண்ணுவோமே, நம்மளோட இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இது வந்து பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்டிங்க்கு வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம பிசிபி வந்து இந்த பிசிபி வந்து டிசைன் வந்து நான் பண்ணது தான். ஸோ இதை நான் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாடல் பிசிபி நானே போட்டேன், நானே ரெடி பண்ணிப்பேன். நானே ரெடி பண்ணி ஒரு செட்டில் போட்டிருந்தேன். அந்த செட்டை போட்டு அதை வந்து மாட்டி வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சேனல்லையே அந்த இது வரைக்கும் என்னோடய சேனலில் நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து போட்டதில் அதிக வியூ போனதுன்னா அந்த ஒரு வீடியோ தான். இது வரைக்கும் 99,000 வியூ போயிருக்கு என்னோடய சேனல்லையே. என்னோடய சேனல் லைஃப் இதுலேயே அதிக வியூ போனதுன்னா அந்த வீடியோ மட்டும்தான். அதுதான் வந்து 99,000 வியூ போயிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதே போர்டு தான், இந்த ப்ரீ போர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் 2 போர்டு போட்டோம். அதுவும் வந்து ஒரு வீடியோ, அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாடல் ரெடி பண்ணப்போ ஒரு 5 பிசிபி அதை வந்து மாடல் ஃப்ரீ சாம்பிளாக வந்து நம்ம நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட இருந்து அட்ரஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க கமெண்ட் ஏதாவது சப்போஸ் ஏதோ ஐடியா சொன்னாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து எந்த ஆல்ட்ரேஷனும் சொல்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வீடியோ எல்லாமே நம்மளுடைய கேஎம்எஸ் டிஜிட்டல் மீடியா அந்த டெலிகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு ரெடி பண்ணி 1 வாரம் ஆகுது. ஆனால் இடையில வேலை நிறையா இருந்ததுனால நான் வந்து ஒரு 10 போர்டு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது வெள்ளிக்கிழமை நேற்றுலேருந்து இது கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். இன்னையிலேருந்து எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்ட்ரோல் வந்து பேஸுக்கு வந்து 100Kவும் நான் வந்து பேஸுக்கு 100Kவும் ட்ரிபிளுக்கும் 100Kவும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் வழக்கமாக. இந்த தடவை 47K ஒன்று போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து 100K அல்லது 47K எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த ட்ரிபிள் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோ அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பார்வைக்காக தான் இந்த கண்ட்ரோல் மாட்டியிருக்கோம். ஸோ நான் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இந்த மாதிரி தான் நான் வந்து சேல் பண்ணுறேன். இந்த போர்டு வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அப்புறம் இதில் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு போடணும்னு ஆசை, அதனால் இந்த மாதிரி நான் பண்ணேன். இதை பற்றின உங்கள் கமெண்ட் என்னன்றது சொல்லுங்கள். அப்புறம் இதுக்கு வந்து நான் மைக்ரான் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று இந்த நம்ம பிசிபி தயாரிக்கிற இடத்துல நம்ம பேரை சேவ் பண்ணோம் அப்படின்னா வெறுமனே கேஎம்எஸ் பிடி அப்படி சேவ் பண்ணுறதோட ஏதாவது ஒரு பேர் வேணும். அதுக்காகவும் மைக்ரான் அப்படின்னா சின்னது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இது சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் இந்த பேரை நான் வச்சுருக்கேன். இந்த போர்டு வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்கும், பேஸ் ட்ரிபிளும் சரி சப்பும் சரி. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னுடைய போர்டு தான் சிறந்ததுன்னு சொல்ல வரல, ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் நன்றி வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு. இதனோட டெஸ்டிங் வீடியோ அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. இருந்தாலும் நான் முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்து பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோலாம் அதில் இருக்குது. அதை மறுபடியும் கூட நான் திரும்ப ரீபோஸ்ட் பண்ணுறேன். இந்த போர்டு வேணுன்றவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.